இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பைனாப்பிள் கேசரி. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நெய் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு நெய் எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 இல்லாட்டி 15 எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 15 போட்டிருக்கேன். இதை வந்து நெய்யிலே வறுக்க போகிறோம். லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். லைட்டாக பொன்னிறமாக வந்தோன்னே நான் வந்து அப்படியே வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திராட்சை இருக்கு இல்லையா, கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, அதையும் ஒரு 10 15 எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. போட்டு ஒரு நிமிஷத்துலேயே டக்குன்னு எடுத்துருங்க, இல்லாட்டி கருகி போயிடும். அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். ரவை வந்து 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த ரவையை இதில் போட்டுடலாம். போட்டு வறுக்க போகிறோம், ரவையை வறுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்தோம் இல்லையா, அதே நெய்யில் தான் வறுக்கிறேன். இது வறுபடட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் வந்து ரவைக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 2 டம்ளர் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன், 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இதை தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போது கேசரிக்கு வந்து கலர் சேர்க்க போகிறேன். அதனால மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் வந்து மஞ்சள் கலர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற்றினோன்னே அது கரைஞ்சிரும். இப்போ வந்து நமக்கு நல்லா வந்து ரவை வறுபட்டுருச்சு. நல்லா வறுபட்டோன்னே இப்போ நம்ம தண்ணி வந்து அளந்து கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இந்த ரவையில் ஊற்ற போகிறோம். நீங்கள் ஊற்றும் போது ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையில் கிண்டணும், ஒரு கையில் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக நிற்கும். அங்கங்கே என்ன தான் நம்ம நெய்யில் வறுத்துருந்தாலும் கட்டி கட்டியாக நிற்கும். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி பதமாக தானே இருக்குது. இப்போவே அந்த கலரை சேர்த்துருங்க. நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த கலரை சேர்த்து திரும்பவும் கிண்டுங்க. கிண்டையில் கட்டிலாம் வரும், ஆனால் அது வராத. நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டி போயிடும். கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்காது, ஈவனாக இருக்கணும். அது எப்படின்னு பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள், கை விடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் போயிருச்சா, நல்லா வற்றிருச்சு. வற்றின உடனே இப்போ வந்து இதுக்கு ஜீனி வந்து ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் வந்து ஜீனி எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் ரவையை அளந்தோமோ அதில் தான் தண்ணியும் அளக்கணும், ஜீனியையும் அளக்கணும். நான் வந்து தலை தட்டி எடுத்திருக்கேன் ஜீனியை. ஃபுல்லாக கோபுரம் அளவுக்கு எடுக்கலை, ஏன்னா இதுவே தித்திப்பாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும், திகட்டுற மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஜீனி போட்டோன்னே திருப்பி இலகின பதத்துக்கு வந்துடும். திரும்பவும் அந்த கட்டி வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கை விடாமல் கிண்டிடணும். நல்லா கிண்டிடுங்க. கை விட்டிங்கன்னா அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். இப்போது வந்து நம்ம பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அந்த தோலெல்லாம் சீவிட்டு, அந்த முள்ளெல்லாம் இருக்கும் பாருங்களேன், முள்ளாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக, மேக்ஸிமம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணலை, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு 3/4 பவுல் எடுத்திருக்கேன். நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். நான் அப்போது அந்த ஜீனி வந்து மெல்ட் ஆகி இதாகுது பாருங்களேன், கெட்டியாகிறதுக்கு வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ பைனாப்பிளை போட்டிருக்கோம். பைனாப்பிள் போட்டுட்டு திருப்பி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. கை விட்டு கிண்டுங்க. இப்போ கட்டி ஆகாது. இப்போ வந்து இதுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். கம்மியாக வச்சுருங்க. கம்மியாக வச்சு நல்லா கிண்டுங்க. நம்ம கிண்டையில் வந்து அந்த கரண்டியோடு சேர்ந்து வரணும். அந்த கேசரி வந்து இப்போ நான் கிண்டையில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்டு நிறையா இருக்குது இல்லையா. அதாவது அப்படி அந்த சுற்றிக்கிட்டே வரணும். அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்குது. ஏன்னா சாப்பிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, கரெக்டாக இருக்குது. ஜீனி இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கேசரிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது.
அதோட வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஓகேனா இதே அளவில் போட்டு பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.